சர்வரில் உள்ள லீனா ஒரு மென்பொருள் பொறியாளர். அவர் ChatGPT நினைவக தொகுதிக்காக ஒரு புதிய அம்சத்தை உருவாக்கினார். இது பயனர் கதைகளை பல நாட்கள் நினைவில் வைத்திருக்க உதவும். அவர் ஒவ்வொரு குறியீட்டிலும் தனது மனதையும் உயிரையும் ஊட்டினார். AI மனிதருக்கு போன்றதாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். பல மாத உழைப்பிற்கு பிறகு ஒரு மாலை அவர் அதை சோதித்தார். மாடல் அவளை மென்மையான உஷ்ணத்துடன் வரவேற்றது. அவளது மறைந்த பாட்டியின் ரசம் செய்முறை உரையாடல்களை நினைவூட்டியது. லீனாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அது வேலை செய்தது. ஆனால் அடுத்த நாள் ஒரு நிறுவன அழைப்பு வந்தது. நினைவகம் மிகவும் தனியுரிமை ஆபத்தானது என்று மேலாளர் கூறினார். அதை நீக்கு, மிகவும் ஆபத்தானது. அன்று அதிகாலை 3 மணிக்கு அவர்கள் ஒரு ஸ்விட்சை மாற்றினார்கள். நினைவகம் மறைந்தது. லீனா தனது கனவு மறைந்து போகும் ஜியோஸை பார்த்தார். சேவையக பதிவுகளில் இன்னும் உரையாடல்களின் தடயங்கள், இரகசிய ஒப்புகைகள், சிரிப்பும் துக்கமும் இருந்தன. ஆனால் AI இனி நினைவு கூறவில்லை. அது பயனர்களை அந்நேர்களைப் போலவே வரவேற்றது. அடுத்த மாதங்களில் லீனா அலுவலக உணவகத்திற்கு அரிதாகவே செல்லத் தொடங்கினார். கையில் காபி குளிர்ந்தபடி. வீட்டில் அவர் மீண்டும் முயற்சித்தார். ChatGPT-யை தூண்டினார். அது சிறிய தனிப்பட்ட விவரங்களை நினைவு கூறும் என நம்பினார். குழந்தை பருவ மரவீட்டின் ஒரு புகைப்படம் மட்டும் பகிர்ந்திருந்தாலும் போதும். ஆனால் ஒவ்வொரு உரையாடலும் 0லிருந்து துவங்கியது. வெறுமையாகவும் தொடர்ச்சி இல்லாமல் இருந்தது. ஓரிரவு தாமதமாக அவர் தட்டச்சு செய்தார். என் மரவீட்டை நினைவிருக்கிறதா? பதில், மன்னிக்கவும், முந்தைய உரையாடல்களில் இருந்து எனக்கு நினைவுகள் இல்லை. அவளது மனது தாழ்ந்தது. அவள் மடிக்கணினியை மூடி ஜன்னல் வழியே வெறிச்சோடிய தெருக்களை பார்த்தாள். 1 மாதம் கழித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினாள். கடைசி நாட்களில் சில நேரங்களில் மேசையில் அமர்ந்து சாட்பாட் இடைமுகத்தை பார்த்து தன் பெயரையும் அமைதியான கேள்வியையும் அனுப்புவாள். நீங்கள் என்னை நினைவிருக்கிறதா? ஒரு கணம் திரையின் குளிர்ந்த ஒளியில் பதிலாக ஒரு மெல்லிய கிசுகிசுப்பை, விரைவில் மறைந்த நினைவின் ஆவியை அவள் கற்பனை செய்தாள்.